சிபி தமிழரசி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் பார்த்தோம்னா எப்படியாவது சிபியை கண்டுபிடிச்சே தீருன்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தரை பிடிச்சி அவங்க கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் நம்ம நினச்சிட்ருக்குறோம். அதே மாதிரிக்கு தான் தமிழும் வந்து எப்படியாவது அந்த குடோனில் இருக்கிற சிபியை நம்ம கண்டுபிடிச்சோன்னு சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க. ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது 4-5 பேர் வந்து அவங்க வாசலில் நின்றுட்டுருக்கவும் தமிழ் இதை பார்த்துட்டுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களாம் ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏற்கனவே ஒருத்தர் தமிழ்கிட்ட சொல்லியிருப்பாங்க. இதனால நம்ம எப்படி இந்த குடோனுக்குள்ளே போக போகிறது, எப்படி நம்ம சிபியை காப்பாற்ற போகிறோன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது தமிழ் பார்த்தோம்னா மறைஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது ஒரு டோர் வந்து ஓப்பன் ஆகியிருக்கவும் அந்த டோர் வழியாக அவங்க இந்த குடோனுக்குள்ளே வந்துருந்தாங்க. வந்ததுமே தமிழ் வந்து அவங்க சிபி எங்கன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கவும் ஆனால் சிபியை காணல. சிபி கையில் இருக்கிற அந்த காப்பு வந்து கீழே விழுந்து கிடக்குது. இதை பார்த்ததுமே தமிழ் அதிர்ச்சி அடைகிறாங்க. இது சிபியோட காப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் ஐயோ சிபிக்கு என்னாச்சோ தெரியலன்னு சொல்லிட்டு அந்த குடோனுக்குள்ளே எல்லா இடத்துலையுமே வந்து சிபியை தேடி பார்க்குறாங்க. ஆனால் எங்கேயுமே வந்து சிபியை காணலை. எப்படி சிபியோட அந்த காப்பு இங்கே தான் இருக்குது, 4-5 பேர் இங்கே காவலுக்கு நின்றுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா சிபி இங்கே தானே இருந்திருக்கணும். ஆனால் அங்கே சிபியை காணலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து ரொம்பவே பதட்டமாகறாங்க. இங்கே பார்த்தோம்னா ஜானுவை தான் காட்டுறாங்க. ஜானு வந்து ரொம்பவே வந்து யோசனையோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. சிபிக்கு யாரால ஆபத்து வந்திருக்கணும், சொல்ல பொண்ணாக்கி நம்மளுக்கு சந்தேகம் ஃபுல்லாகவே குறிஞ்சநாதன் மேலே தான். பிஸ்னஸ்லேயும் சரி வீட்லேயும் சரி நம்மளுக்கு இருக்கிற ஒரே எதிரி வந்து குறிஞ்சநாதன் தான். பிரபுக்கும் வர்ஷினிக்கும் நடந்த கல்யாணத்தை நிறுத்தினதுனால ஒருவேளை குறிஞ்சநாதன் இந்த மாதிரிக்கு சிபியை தூக்கிட்டு போயிருப்பானோ சொல்லிட்டு தான் நம்ம வந்து அவனை பற்றின சந்தேகமாக இருந்துச்சு. ஆனால் தமிழ் என்னால் லேப்டாப்பில் இந்த மாதிரிக்கு ஒரு பேரில் இருந்து அடிக்கடி வந்து சிபிக்கு ஃபோன் வந்துருக்குதுன்னு அப்படின்னு தமிழ் சொன்னால் இதனால நம்ம வந்து தப்பான ரூட்டில் நம்ம போயிட்டுருக்கோமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நினைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ பார்க்கும்போது சரி நம்ம தமிழுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் நாட்டு சிப்பிள்ட்டு வரவும் என்னது தமிழோட ஃபோன் நாட்டு சிப்பிள்ட்டு வருது, சரி நம்ம சேதுவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஜானு வந்து சேதுவுக்கு ஃபோன் பண்ணவும் உடனே சேதுவும் சொல்லுங்கள் ஜானுமா அப்படிங்கிறாங்க. அம்மா சிபியை பற்றி ஏதாவது தெரிஞ்சிச்சான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை ஜானுமா எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து ஜானு வந்து சேதுக்கிட்ட சொல்கிறாங்க, சேது நீ உடனடியாக வீட்டுக்கு கிளம்பி வா அப்படிங்கும்போது என்ன ஜானுமா என்னாச்சு அப்படிங்கும்போது நீ உடனே கிளம்பி வா, நம்ம ஒருவேளை வந்து தப்பான ரூட்டில் போயிட்டுருக்கோமோன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை கிட்டதுமே உடனே வந்து அவங்க சேது வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஜானுமா ஏன் கூட தான் இந்த பிரபு இருக்கிறான், அவனை கூட நாங்கள் விசாரிச்சிட்டோம். ஆனால் நான் வந்து சிபியை நான் இந்த மாதிரிக்கு மறைச்சி வைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான், அவன் எங்கள் கூட தான் இருக்கிறான் அப்படிங்கும்போது இப்போ உடனே வந்து ஜானு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, பிரபுலாம் வந்து வேண்டாம் அவனை அங்கேயே விட்டுட்டு நீயும் கேடியும் மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சேதுவும் சரி அப்படிங்கிறாங்க. என்னாச்சு ஜானுமான்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஃபோனில் பேச முடியாது நேரடியாக வாங்க அப்படிங்கவும் உடனே சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சேது வந்து அவங்க கேடி கிட்ட சொல்கிறாங்க, பிரபை வந்து விட்டுட்டு நம்மளை ஜானுமா வர சொன்னாங்க அப்படிங்கவும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னென்னு சொல்லலை அப்படிங்கிறவும் உடனே பிரபு கிட்ட வந்து சேது சொல்கிறாங்க, அங்கே பாரு சிபியை மட்டும் நீ ஏதாவது பண்ணியிருந்தேன்னா ஒன்று சும்மா விட மாட்டேன் அப்படிங்கும்போது பிரபு வந்து சொல்கிறாங்க, நான் தான் சொல்லிட்டோம்ல நான் பண்ணின ஒரே தப்பு எங்கள் அப்பா யாருங்கிறத உண்மையை மறைச்சது மட்டும்தான், மற்றபடி நான் எந்த தப்புமே பண்ணலை, உண்மையை சொல்ல போனாக்கி நானும் சிபியை வந்து நான் தேடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து பிரபு அவங்க விட்டுட்டு போகிறாங்க. அடுத்தது சேதுவும் கேடியும் வந்து வரவும் இப்போ ஜானு வந்து அவங்க 2 பேரையும் தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போனதுமே ஜானு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு அதாவது நம்மளுக்கு வந்து பிஸ்னஸில் எதிரின்னு சொன்னாக்கி குறிஞ்சநாதன் தான், அது மறிக்கு இப்போதைக்கு ஒரு எதிரி இருக்கான்னு சொன்னாக்கி அது பிரபுன்னு தான் சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அவன் பிரபு வந்து அவன் குறிஞ்சநாதோட பையனால், ஆனால் அப்படிலாம் இருக்கும்போது அவங்க நேரடியாக நம்மக்கிட்ட தான் மோதி இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கும் எனக்கு தான் வந்து இந்த மாதிரிக்கு சம்மந்தமே தவிர தனிப்பட்ட முறையில் சிபிக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அதனால் அவங்க வந்து சிபியை தூக்கியிருக்க மாட்டாங்க தான் தோணுது அப்படிங்கும்போது அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஜானுமா அப்படிங்கவும் சிபிக்கு வேற ஒரு எதிரி இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கவும் ஆமாம் எனக்கு சமீபத்த மேலே தான் எனக்கு சந்தேகம் வருது அப்படிங்கவும் இது கிட்டதுமே சேதுவும் கேடியும் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன ஜானுமா சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் சிபியை வந்து காதலிச்சது யாரு சமயுக்தா தானே, ஆனால் அவளுடைய காதலை கடைசியில் வந்து சிபி வந்து நிராகரிச்சிட்டான். அது மட்டும் இல்லாமல் அவள் திரும்பவும் வந்து பார்த்தா, ஆனாலும் வந்து எந்த இதுலேயுமே வந்து சிபி வந்து பிடி கொடுக்காதனால அவள் கோவத்தில் தானே போனா, அவள் தான் வந்து ஒருவேளை சிபியை இந்த மாதிரிக்கு பண்ணியிருந்தா என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவோ அப்படின்னா தமிழ் வந்து வேற ஒரு பேர் தானே சொல்லியிருந்தா அப்படிங்கும்போது அந்த பேரை வச்சு சமயுக்தா வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதை கேட்டதுமே சேதுவும் கேடியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கேடி வந்து சொல்கிறாங்க, ஜானுமா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், அந்த சமயுக்தா லேஸ்பட்டவ கிடையாது, அவள் எப்படியாவது வந்து சிபியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த சொத்தெல்லாம் அடையலான்னு தான் அவளுடைய பிளானே. ஆனால் கடைசியில் அது நடக்காமல் போச்சுது. இதனால் அவளுக்கு சிபி மேலே ஃபஸ்ட்டு வந்து தமிழ் மேலே தான் கோவத்தில் இருந்தா. ஆனால் சிபி வந்து சமயுக்தாவை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளனா, அதனால சிபிக்கு மேலேயும் வந்து அவளுக்கு கோவம் இருக்க தான் செஞ்சுது. அது நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், அதனால் சமயுக்தா கூட இதை பண்ணியிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஏன்னா அந்த ஃபோனில் இருந்து சிபியை வந்து பேசியிருக்கிறான்
அப்படின்னா வேறு யாராவது இருந்தால் அவன் இந்த அளவுக்கு பேசியிருக்க மாட்டான். சமயுக்தா தான் இந்த மாதிரிக்கு அவனை தொந்தரவு பண்ணியிருக்கலாம், டார்ச்சர் பண்ணியிருக்கலாம், அதனால சிபி வந்து பதிலளிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது இப்போ தமிழ் எங்கே இருக்கிறா, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஃபோன் பண்ணால் ஃபோன் நாட்டுச்சு பண்ணிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அதனால் வந்து நம்மளுடைய பார்வையை நம்ம வேறு பக்கமாக நம்ம திரும்பணும். அந்த சமயுக்தா இப்போ எங்கே இருக்கிற என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஜானு சொல்லவும், இது கேட்டதுமே சேதுவும் கேடியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது இங்கே பார்த்தோம்னா வந்து தமிழை தான் காட்டுறாங்க. தமிழ் வந்து சிபியை குடன் ஃபுல்லாக தேடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள எங்கேயுமே காணலை. அடுத்தது பார்த்தோம்னா வந்து ரூமுக்குள்ளே ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிக்கிட்டு தமிழ் வந்து அந்த ரூமுக்கு போகிறாங்க. ஆனால் வெளியே லாக் ஆகியிருக்கவும் சிபின்னு சொல்லிட்டு அவங்க குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ தமிழோட குரல் கேட்டு அந்த 4-5 பேர் வந்து குடோனுக்குள்ளே வந்துருந்தாங்க. வந்ததுமே டே இவ யாரடா அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உடனே வந்து அவங்க வந்து அந்த ஃபோனில் அந்த ஃபோட்டோவை பார்க்குறாங்க. நினச்சேன் நீ எப்படியும் தமிழை தேடி வருவேன்னு சொல்லி நினச்சனால தான் இவ வந்தாக்கி இவளுடைய கதையை முடிக்க சொல்லி நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்படிங்கவோ நல்லா வசமாக வந்து நீ மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழையும் பார்த்தோம்னா அவங்க வந்து அடைச்சி வைக்கிறாங்க. அப்போ தமிழ் வந்து சொல்கிறாங்க, அங்கே பாருங்க என்ன எதுனாலும் பண்ணுங்க, எதுக்காக வந்து சிபியை இந்த மாதிரிக்கு அடைச்சி வச்சிருக்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்களாம் யார், எங்களை யார் இந்த மாதிரிக்கு பண்ண சொன்னாங்கன்னு தயவுசெய்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழ் வந்து கேட்டுட்டு இருக்கவும், அப்போ உடனே அவங்களாம் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அவங்க வந்து ஃபோன் பண்ணுறாங்க, இங்கே பாருங்க நீங்கள் சொன்ன மாதிரிக்கே வந்து தமிழ் வந்து மாட்டிக்கிட்டா எங்ககிட்ட அப்படிங்கவும், அடுத்ததாக பார்த்தோம்னா இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது தமிழையும் சிபியும் அவங்க 2 பேரோட கதையை முடிக்க சொல்லி அங்கேருந்து ஃபோனில் வந்து ஒரு குரல் சொல்லவும், இது கெட்டதுமே வந்து தமிழ் வந்து கெட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. யார் எங்களை இந்த மாதிரிக்கு பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தெரியலேன்னு. அதே நேரத்தில் பார்த்தோம்னா தமிழையும் சிபியும் காப்பாற்றுறதுக்காக ஜானு வந்து அவங்க வந்துருவாங்களா, அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.